வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒருபடி முன்னேறு என்ற தலைப்பின் கீழ் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு நமது மகிழ் துளிர் தளத்தில் தினமும் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டுள்ளது. அதை நாம் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய முதல் வினா, which component carries the maximum amount of oxygen in blood? இரத்தத்தில் ஆக்சிஜனை அதிக அளவில் எடுத்துச் செல்லும் கூறு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா, ஆப்ஷன் பி லுகோசைட்ஸ், ஆப்ஷன் சி ஹீமோகுளோபின், ஆப்ஷன் டி பிளேட்லெட்ஸ். பிளாஸ்மாவா, லுகோசைட்டா, ஹீமோகுளோபினா, தட்டணுக்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன். இது ஏன் குவிந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். ஹீமோகுளோபினை ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுனால அது குவிந்து காணப்படுதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், படிச்சிருக்கோம் முன்னாடியே. ஸோ அதுக்கான ஆன்சர் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதிக அளவில் ஆக்சிஜனை எடுத்து கொண்டு போகிறது எதுன்னு கேட்டால் ஹீமோகுளோபின் தான். ஆப்ஷன் சி ஹீமோகுளோபின் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A decrease in red blood cell count commonly results in எரித்ரோசைட்டுகளின் எண்ணிக்கை குறைவதால் பொதுவாக ஏற்படும் நிலை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லுகேமியா, ஆப்ஷன் பி அனீமியா, ஆப்ஷன் சி த்ரோம்போசைட்ஸ், ஆப்ஷன் டி பாலிசைத்தீமியா. அதாவது ஆர்பிசியோட எண்ணிக்கை குறையும் போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லுகேமியான்றது என்னன்னா, அதாவது இது டபிள்யூபிசியில் இருக்கும்போது லுகீமியா அப்படின்னு சொல்லுவோம். லுகோபினியானா டபிள்யூபிசியில் எண்ணிக்கை குறைகிறது. லுகீமியா அப்படிங்கிறது டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அதிகமாகிறது. அடுத்தது அனீமியா அப்படிங்கிறது ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைகிறது. பாலிசைத்தீமியா அப்படிங்கிறத இது ஆர்பிசியோட எண்ணிக்கை அதிகமாகிறது. த்ரோம்போசைத்தீமியா அப்படிங்கிறது பிளேட்லெட்ஸோட வர்றது. ஸோ இன்னைக்கு இப்போ இங்கே கொஸ்டின் எரித்ரோசைட்ஸ் ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைவாகும் போது என்ன நிகழ்வு ஏற்படும் அப்படின்னா, இப்போ தான் சொன்ன அனீமியா, அது இரத்த சோகை அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரத்த சோகை அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which type of white blood cell is present in the highest percentage in normal human blood? மனித இரத்தத்தில் அதிக சதவீதத்தில் காணப்படும் வெள்ளை இரத்த அணு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில், ஆப்ஷன் பி லிம்போசைட், ஆப்ஷன் சி மோனோசைட், ஆப்ஷன் டி ஈஸ்னோபில். இதில் நியூட்ரோபில்லா, லிம்போசைட்டா, மோனோசைட்டா, ஈஸ்னோபில்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் நேற்றுக்கான கொஸ்டின் இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின்ல வேற ஒரு கொஸ்டின்ல இதை பற்றி விளக்கம் சொல்லியிருந்தேன். நான் ஃபுல்லாக அதை பார்த்தா டபிள்யூபிசியை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு நேற்றுக்கு வீடியோவில். அதில் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நியூட்ரோஃபில் தான் டபிள்யூபிசியில் அதிக அளவில் இருக்கக்கூடியது. இது அதனால அதிக சதவீதத்தில் எது காணப்படுதுன்னா நியூட்ரோஃபில். 60 to 70% ஆஃப் இதில் டபிள்யூபிசியில் நியூட்ரோஃபில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கால்சியம் இஸ் நோன் ஆஸ் விச் க்ளோட்டிங் ஃபேக்டர்? இரத்த முறைதலில் கால்சியத்தின் பங்கு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இரத்த முறைதல் பங்குல கால்சியத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அது ஒரு சீக்வன்ஸாக சொல்லியிருப்பேன். கால்சியம், த்ரோம்போகினேஸ், ப்ரோத்ரோம்பின், த்ரோம்பின், பிரெப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிப்ரின் அப்படிங்கிறது இலையொடியில் சேர்ந்து இந்த பிளட்டு வெளியில் போகிறத அந்த அணுக்களை கட்டுப்படுத்தி ரத்தம் முறையிறத அந்த எந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த ஹோல்ஸை இல்லை காயத்தை ரத்த அணுக்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இலை வடிவம் ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல பிளட் க்ளோட் ஆக வைக்கும். அந்த இடத்துல கால்சியமானது முக்கிய பங்கு வகிக்குது. கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த இலை வடிவத்தில் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த பிடிமானம் இருக்கிற இடத்துல இருக்காது. கால்சியம் அப்படி கம்மியாக இருந்தால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இந்த கால்சியமானது அதோட ரோலை கடைசி ஃபேக்டரில் தான் செய்யுது. அது 4 ஃபேக்டரை பிரிக்கலாம். ரத்தம் உறையிறத அதோட கடைசி ஃபேக்டரில் தான் அதோட ரோலை செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் டி ஃபேக்டர் 3 காரணி 4ல தான் அதை நம்ம குறிப்பிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following is most efficient in phagocytes? பின் வருவனவற்றில் phagocytosis செயல்பாட்டின் மிகவும் திறமையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஈஸ்னோபில், நியூட்ரோபில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு WBCயில் வரக்கூடியது. ஆப்ஷன் ஏ பேசோபில், ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில், ஆப்ஷன் சி பிளேட்லெட், ஆப்ஷன் டி பிளாஸ்மா செல். ஓகே, இதில் நம்ம வந்து பாகோசைட்டோசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து WBC, இங்கே 2 ஆப்ஷன் WBCயில் இருக்குது. பேசபிள், நியூட்ரோஃபில். இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நியூட்ரோஃபில். இப்போ போகோசைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அங்கே இருக்கிற கிருமிகள், பாக்டீரியா, இறந்த செல்கள் இதெல்லாத்தையும் உட்கொழுந்து அதை உணவாக எடுத்து உயிர் வாழக்கூடியது தான். இந்த தேவையில்லாத பொருள்களை அழிக்கக்கூடியது தான் போகோசைட்டு. அது நியூட்ரோஃபில் தான் அதோட வேலையை செய்யுது. அதில் தான் அதோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில் தான் சரியான ஆன்சர். Okay, next question. The RH factor is mainly associated with which antigen? RH காரணி முதன்மையாக எந்த ஆன்டிஜனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்டிஜன், ஏ ஆன்டிஜன், ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆப்ஷன் சி டி ஆன்டிஜன், ஆப்ஷன் டி ஹச் ஆன்டிஜன். ஏ ஆன்டிஜனா, பி ஆன்டிஜனா, டி ஆன்டிஜனா, ஹச் ஆன்டிஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்ஹெச்ன்றது ஏபிஓ பிளட் குரூப்பை தாண்டி அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்டி அப்படின்றது பிளட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல வந்து ஒரு முக்கிய காரணம் வகிக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜனும் ஆர்ஹெச் டி ஆன்டிஜனும் இருக்கும். இப்போது ஏ நெகட்டிவ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜனும் ஆன்டிஜன் ஆர்ஹெச் டியும் இருக்காது, ஆர்ஹெச் டி இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஆர்ஹெச் காரணியில் முதன்மையாக செயல்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிஜன் டி தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டி ஆன்டிஜன் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிளட் மெயின்லி ஆஸ். இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எந்த வடிவில் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ கார்பாமினா ஹீமோகுளோபின், ஆப்ஷன் பி டிசால்வ்டு CO2, ஆப்ஷன் சி பைகார்பனேட் அயன், ஆப்ஷன் டி கார்போனிக் அமிலம். அதாவது கார்பாமினா ஹீமோகுளோபினா கரைந்த நிலையில் கடத்தப்படுதா, பைகார்பனேட் அயனா, கார்போனிக் அமிலமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பைகார்பனேட் அயன் அப்படின்ற ஒரு வடிவத்தில் தான் நம்மளை பிளட்டில் வந்து CO2 ஆனது கடத்தப்படுகிறது. அடுத்து நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். Which metal is present at the center of the heme molecule? The ஹீமோகுளோபின் ஹீம் பகுதியின் மையத்தில் இருக்கும் உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூப்பர், ஆப்ஷன் பி ஜிங்க், ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் டி மெக்னீசியம். செம்புவா உலோகமா, துத்தநாகம் உலோகமா, இரும்பு உலோகமா, மெக்னீசியம் உலோகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோலேயும் முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கும் இதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஹீம் பிளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஹீம் பிளஸ் குளோபின், ஹீமோகுளோபினா ஹீம் பிளஸ் குளோபின்னு வச்சுக்கலாம். ஹீம்னா இரும்புன்னு வச்சுக்கணும். இப்போ ஹீம் அப்படின்னா இதோட உலோகம் எது ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அயன், இரும்பு தான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அயன், இரும்பு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஃபாலோயிங் பிளட் வெசல்ஸ் இன்ஜுரி? இரத்த குழாய் சேதமடைந்த உடனேயே நடைபெறும் முதல் நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின், ஆப்ஷன் பி பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன், ஆப்ஷன் சி வாஸ்குலர் ஸ்பாசம், ஆப்ஷன் டி ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின். ஃபைப்ரின் உருவாதலா, பிளேட்லெட் பிளாக் உருவாதலா, இரத்த குழாய் சுருக்கமா, ப்ரோத்ரோம்பின் செயல்படுத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின் அப்படிங்கிறது ரத்தம் முறைதலில் கடைசி நிலை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி போன வீடியோலேயே கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன்.
அடுத்த கொஸ்டின் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படின்ற உருவாதல் அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்ப கால்சியத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இலை வடிவம் ஒண்ணு உருவாகியிருக்கும். அதுதான் வந்து பிளட்ட க்ளோட் பண்ணும் அப்படின்னு சொல்ற கால்சியத்தோட பங்கு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிளட் க்ளோட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிளேட்லெட்டல் பிளாக் உருவாதல் அப்படிங்கிறது 4th ஸ்டேஜ். ஃபைப்ரின் உருவாதல் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இது 2மே கிடையாது. அடுத்து இரத்த குழாய் சுருக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு பிளட் வந்து லீக் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு இரத்த நாளங்கள், இரத்த குழாயில வந்து பிளட் லீக் ஆகுதுன்னா, அதோட முதல் செயல்பாடு இரத்த குழாயோட அளவு சின்னது பண்றது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரத்த குழாய் சுருக்கம் வாஸ்குலர் ஸ்பாசம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். புரியும்னு நினைக்கிறேன். ABO blood group is determined by the presence of பின்வருவனவற்றுள் ABO இரத்த குழுவை நிர்ணயிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A antibodies in plasma only. Option B antigens on the surface of red blood cells. Option C white blood cells count. Option D hemoglobin concentration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்மாவில் உள்ள ஆன்டிபாடிகள் மட்டுமா, சிவப்பு இரத்த அணுக்களின் மேற்பரப்பில் உள்ள ஆன்டிஜன்களா, வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையா, ஹீமோகுளோபின் அளவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இரத்த சிவப்பு அணுக்களின் மேற்பரப்பில் உள்ள ஆன்டிஜன்கள். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்டிஜன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதுக்கான விளக்கம் இன்னும் பெருசாக இருக்கும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து பின்னாடின்னு வரக்கூடிய வீடியோஸில் இந்த பிளட்டை பற்றி ஒரு டாபிக் சின்னதாக இருக்குது. நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன். இப்போது ஒரு சின்ன இமேஜ் மட்டும் கொடுக்குறேன். அது உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும் அது. அது வந்து எக்ஸ்பிளனேஷனாக பின்னாடி ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது முடிவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டெய்லியும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் நல்ல மார்க் வாங்க முடியும். கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதனால் மறந்துடாதீங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டினியூஸாக படிச்சிருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கான வெற்றி அப்படிங்கிறது, அந்த கனியானது நம்ம கைக்கு வரும். ஸோ விடாமல் டெய்லியும் நம்ம எந்திரிக்கிறதுக்கு காலையில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கே நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கான சக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த மறந்துடாதீங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய 10 வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. ஏன்னா அப்படின்னா தான் நாங்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். மீண்டும் நாளை 10 புதிய வினாக்களுடன் சந்திப்போம். பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி நமது. தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வெற்றிக்கினை பிடிப்போம். வாழ்த்துக்கள்.